அம்பிகையின் துதி நூல்களில் முதலிடம் வகிப்பது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இதை யார் உபதேசிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர். இவர் ஞானத்தின் வடிவமானவர். ஹயக்ரீவர் சொல்ல இதை முதல்ல கேட்டது அகஸ்திய முனிவர். இவர் தெய்வங்களுக்கு சமமானவர். ஏன் தெய்வங்களுக்கு சமமானவர்னா, சிவசக்தி திருமணத்தின் போது எல்லா தெய்வங்களும் வடக்கு பக்கம் இருந்ததால் வடகோடு தாழ்ந்தது, தென்கோடு உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும். உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக சிவபெருமான் அகஸ்தியரை தென் திசை நோக்கி பிரயாணம் பண்ண சொன்னார். அகஸ்தியரும் தென் திசைக்கு வர உலகம் சமமாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தெய்வங்களும் வடக்கு பக்கம் இருக்கும்போது அகஸ்திய முனிவர் ஒருவரே தென் திசையிலிருந்து உலகத்தை சமன் செய்தார். எனவே தெய்வங்களுக்கு நிகரான அகஸ்திய முனிவர் இந்த ஹயக்ரீவர் சொன்ன லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்டிருக்கார். அப்படிங்கும்போதே இந்த சகஸ்ரநாமத்துடைய உயர்வு நம்ம எல்லாருக்கும் புரியும். சரி, இந்த லலிதாம்பிகை எப்படி தோன்றினாங்க? அவங்களுக்கும் நவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சமயம் சிவசக்தியின் திருமணம் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் சிவபெருமான் தியானத்திலேயே இருந்தார். அவருடைய தியானத்தை யாராலும் கலைக்க முடியலை. தேவர்கள் எல்லாரும் மன்மதன் கிட்ட போய், நீ மலர் அம்பு வீசி சிவனோட தியானத்தை கலைச்சிடுன்னு சொன்னாங்க. அவரும் மலர் அம்பு வீசி சிவனின் தியானத்தை கலைத்தார். இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சு சாம்பலாக்குறார். அந்த சாம்பலிலிருந்து தோன்றியவன் பண்டாசுரன். இந்த பண்டாசுரன்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பல வரத்தை வாங்குறான். வரம் பெற்ற பண்டாசுரன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறான். எல்லா யாகத்தையும் கலைக்கிறான், கொடுமையான செயல்களை செய்கிறான். அவனுடைய அட்டூழியம் எல்லை மீறுது. அப்போ எல்லா தேவர்களும் முனிவர்களும் நாரதர்கிட்ட யோசனை கேட்க, நாரதரின் யோசனைப்படி யாகத்தை செய்கிறாங்க. அந்த யாக வேள்வியிலிருந்து ஸ்ரீசக்கர ராஜேஸ்வரி திருமூர்த்திகளின் சக்தியையும் ஒன்றாக ஏற்று மகாசக்தியாக லலிதாம்பிகை உருவெடுக்கிறாள். இந்த லலிதாம்பிகை இந்த பண்டாசுரனை என்ன பண்ணாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம்.